ஹலோ நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் பிரியா. நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய இந்த 6 வரி மந்திரம் 6 முறை நம்மளுக்கு கந்த சஷ்டி கவசம் படித்த ஒரு பலனை தரக்கூடியது. இது நம்ம தினம்தோறும் படித்து வரும்போது குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் நீங்கும், கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும், குழந்தைகளுக்கு நல்ல கல்வி செல்வம் உருவாகும். அதே மாதிரி உங்கள் கணவருக்கு நல்ல வேலை வாய்ப்பு, உங்களுக்கு வீடு வாங்கணும், தொழில் தொடங்கணும், இல்லை நிலம் வாங்கணும், இந்த மாதிரி என்ன மாதிரியான ஆசைகள் இருந்தாலும் கண்டிப்பாக முருக கடவுள் அதை நிறைவேற்றி தருவார். நீங்கள் இந்த பதிவை பார்க்கக்கூடிய முருக பக்தர்களாக இருந்தீங்க அப்படின்னா ஓம் சரவணபவா போட்டிங்கிறத நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்டாக போஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போல் முருகர் சம்பந்தமான பயனுள்ள தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்து தெரிந்து கொள்ள முடியும். இப்போ வாங்க நம்ம பதிவுக்குள்ளே போகலாம். நம்மளுக்கு சஷ்டி நேற்றுக்கு தான் முடிஞ்சிச்சு. நேற்றுக்கு வளர்பிறை சஷ்டி. நிறைய பேர் முருகப்பெருமானை கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணியிருப்பீங்க, நிறைய பேர் வீடுகளிலே தரிசனம் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்கவங்க சூழ்நிலைகளுக்கு ஏற்றாற் போல் நம்ம முருகப்பெருமானை தரிசனம் பண்ணுவோம். அதே தரிசனம் பண்ணும்போது நிறைய பேர் கந்த சஷ்டி கவசம் நிறைவாக படிக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நிறைய பேர் வீட்டில் பாடல்களாக கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது கூட நம்மளுக்கு ஒரு கந்த சஷ்டி கவசம் முழுமையாக பாடி முடிக்கணும்னா குறைந்தபட்சம் 20 நிமிடமாவது ஆகும். அந்த பாடல்களை நம்ம கேட்கும்போது 20 நிமிஷம் ஆகும். படிக்கும்போது ஒரு வேளை ஸ்பீடாக படித்தா கொஞ்சம் நேரம் கம்மியாகலாம். ஆனால் நம்ம இப்போ இருக்கக்கூடிய இந்த அவசரமான வாழ்க்கை முறையில் நம்மளுக்கு தொடர்ந்து அந்த கந்த சஷ்டி கவசத்தை இத்தனை முறை படிக்கணும் அத்தனை முறை படிக்கணும்னு நினைக்கும்போது நம்மளுக்கு அதற்குரிய நேரங்கள் கிடைக்கிறது இல்லை. ஸோ அதனால தான் நம்ம இந்த பதிவை போடுறோம். அந்த கந்த சஷ்டி கவசம் 6 முறை படிக்கக்கூடிய ஒரு பலனை தரக்கூடிய ஒரு 6 வரி மந்திரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்னென்னலாம் பண்ணணுங்கிறத நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அன்னைக்கு உங்களுக்கு முருகப்பெருமான ஒரு சில பேருக்கு குளிச்சுட்டு நீட்டாக எல்லாம் செய்யணும்னு தோணும். ஒரு சில பேருக்கு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஜஸ்ட்டு நான் சொன்னாலே போதும் அப்படின்னு தோணும். ஜஸ்ட்டு நான் சொன்னாலே போதும் அப்படின்னு தோன்றவங்க நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எழும்புனதுக்கப்புறமாவோ இல்லை சாமி கும்பிட போகிறீங்க அப்படின்னாலோ, சாமி கும்பிட போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் குளிச்சிருப்பீங்க. ஜஸ்ட்டு எனக்கு சொல்லணும் ஆனால் சாமி கும்பிடலாம் விருப்பம் கிடையாது அப்படிங்கிறவங்க நீங்கள் கொஞ்சம் கை கால் மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு சுத்தமாகிட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். இல்லை எனக்கு என்னதான் இருந்தாலும் குளிச்சுட்டு சொன்னால் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படிங்கிறவங்க தாராளமாக தலைக்கோ மேலுக்கோ குளிச்சுட்டு நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். எப்போல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எப்பப்பெல்லாம் தோணுதோ அப்போல்லாம் சொல்லலாம். தினமும் சொல்லலாம், தினமும் சாயங்காலம் சொல்லலாம், காலையில் சொல்லலாம், இல்லை இரவு தூங்க போகும்போது சொல்லிவிட்டு நீங்கள் தூங்கலாம். உங்களுக்கு எப்படி எப்படி விருப்பமோ அப்படி சொல்லலாம். இப்படி நீங்கள் இந்த கந்த சஷ்டி கவசத்தை தொடர்ந்து படிக்கிறீங்க அப்படின்னா ஒரு செவ்வாய்க்கிழமை மட்டுமாவது மாமிசம் சாப்பிடுவதை நீங்கள் தவிர்க்கணும். கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு உகந்தது நாள் செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறதுனால அந்த செவ்வாய்க்கிழமை நீங்கள் தொடர்ந்து மாமிசம் சாப்பிடாமல் இருந்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களோட எந்த வேண்டுதல்களாக இருந்தாலும் முருகப்பெருமான் சீக்கிரமாகவே நிறைவேற்றி தருவாராம். சரி, இப்போ நம்ம அந்த பாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம முதலே சொல்லியிருந்த மாதிரி இந்த மந்திரத்தை நம்ம ஒரு தடவை சொன்னாலே 6 முறை கந்த சஷ்டி கவசம் படித்த பலனை தருமா. அது என்ன மந்திரங்கிறத இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன். ஓம் சரவண பவ. இந்த சரவண பவவை நம்ம இப்போ மாற்றி மாற்றி சொல்ல போகிறோம். இப்போ நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சொல்ல வேண்டியது ஓம். இந்த ஓம் சகலமும் நம்மளுக்கு அடங்கும். அதுக்கப்புறமா நம்ம சொல்ல வேண்டியது சரவண பவ. இந்த சரவண பவையை தான் நம்ம மாற்றி மாற்றி சொல்ல போகிறோம். நம்மளோட கந்த சஷ்டி கவசத்துலேயும் இந்த வரிகள் கண்டிப்பாக வரும். நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். ஓம் சரவண பவ ரவண பவச வனபவசர நவப சரவ பவச ரவண வசர வனப. இந்த 6 வரியையும் நீங்கள் 6 முறை சொன்னாலே போதும்.
கந்த சஷ்டி கவசம் உங்களுக்கு வந்து 6 முறை படித்த பலனை தரும். ஒவ்வொரு வரியையும் 6 முறை சொல்லணும். ஓம் சரவண பவ, 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 இப்படி 6 முறை சொல்லணும். அடுத்து ரவண பவச, ரவண பவச, இது 6 முறை சொல்லணும். அடுத்த வரியை 6 முறை சொல்லணும். இப்படி ஒவ்வொரு வரியையும் 6 முறை சொல்லும்போது உங்களுக்கு வந்து கந்தசஷ்டி கவசம் முழுமையாக படித்த பலனை தரும். ஸோ இந்த ஒரு 6 வரி மந்திரம் நம்மளுக்கு வந்து கேட்டது கிடைக்கக்கூடியது தரக்கூடிய ஒரு மந்திரம். சீக்கிரமாக நம்மளோட வேண்டுதல்களை நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு மந்திரம். 100% நம்பிக்கையோடு சொன்னால் 100% அனைத்தும் நிறைவேறும். கண்டிப்பாக இந்த பதிவு வந்து உங்கள் எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவின் முழு பதிவை பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் மிக்க நன்றி.